வணக்கம் நண்பர்களே. ஏஆர்பி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் முக்கியமான 2 விறுவிறுப்பான டெஸ்ட் போட்டிகளை நாங்கள் பார்த்து ரசித்தோம் என்ற சந்தோஷத்தோடு, இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற லங்கா T10 சூப்பர் லீக் போட்டிகளை பற்றிய விவரங்களையும் கொண்டு வரப்போகிறேன். இது மட்டுமல்லாமல் WPL என்று சொல்லப்படுகின்ற மகளிர் பிரீமியர் லீக், இந்தியாவில் இடம்பெறுகின்ற IPL போட்டிகளுக்கு சமானமான பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகளை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அவை பற்றிய ஒரு தொகுப்பையும் முழுமையாக கொண்டு வர காத்திருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நீங்கள் தலைப்பில் பார்த்திருந்த பாகிஸ்தானிய 2 வீரர்கள் இப்பொழுது உண்மையிலேயே ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஷக்கீப் அல் ஹசனின் பந்து வீச்சுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. டீம் சவுதி ஒரு சாதனை என்று பல்வேறு விடயங்கள் அப்படியே பட்டியலிட்டு உங்களுக்காக வரப்போகின்றன. முழுமையான விளையாட்டு தொகுப்போடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அதை விடலே இன்னும் பல முக்கியமான விளையாட்டு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். தென்னாப்பிரிக்கா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது, ஒரு தொடர் வெற்றியை. அதே போல ஆப்கானிஸ்தானும் தன்னுடைய பங்குக்கு ஜிம்பாப்வேயை வீழ்த்தியிருக்கிறது. ஜிம்பாப்வே தனக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வெற்றி ஒன்றை பெறக்கூடிய வாய்ப்பை கைவிட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விவரமான விளையாட்டு விஷயங்களுக்குள் போவோம். அதை விடலை இருந்து நாள் முதல்ல எங்களோடு டேப் மீண்டும் சேர்ந்து கொள்கின்றார்கள். டேப் சென்னை சந்தோஷமாக இந்த பண்டிகை காலத்தில் வரவேற்கிறோம். உங்களுக்கு பண்டிகை காலத்தில் உங்கள் உறவுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய காசு. அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய காசு எந்த விதமான சிக்கல் சிரமம் இல்லாமல் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் உழைத்து அனுப்புகின்ற காசு உங்களுக்கு முழுமையாக வர வேண்டும். எந்த ஒரு பங்கும் எந்த ஒரு கழிவும் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. எந்த ஒரு விசேட கொடுப்பனவும் இன்னொருவருக்கு போகக்கூடாது என்று யோசிப்பீர்கள். நீங்களாக கையிலே கொடுக்கின்றது தான தர்மம், அவர்களாக பறித்தெடுத்துக் கொடுப்பது அநியாயம். எனவேதான் உங்களுக்கு எந்த விதமான மேலதிக கட்டணமும் இல்லாமல் முழுமையாக அந்த பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை டேப் வழங்கி கொண்டிருந்தது, வழங்கி கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள், கனடா, அதுபோல் ஐக்கிய அரபு அமீரகம், இப்பொழுது இந்த நாடுகளோடு எங்களில் பல பேர் உழைக்கின்ற உங்களது உறவுகள், உங்களது நண்பர்கள் பல பேர் இருக்கின்ற ஒரு நாடு ஆஸ்திரேலியாவிலிருந்தும் உங்களுக்கான பணத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது உதவுகிறது டேப். ஆஸ்திரேலியாவில் உள்ள உங்கள் உறவுகள், நண்பர்கள், இலங்கையில் உள்ளவர்களுக்கு பணத்தை அனுப்பக்கூடிய மிக இலகுவான வழியாக இந்த டேப் சென்ட் இருக்கும். இது மட்டுமில்லாமல் முதல் தடவையாக டேப் சென்ட் ஆப்பை ஆஸ்திரேலியாவிலிருந்து பணம் அனுப்ப நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு $50 மேலதிகமாக தருகின்றார்கள் டேப் சென்ட் மூலமாக. இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் தடவை டேப் சென்டை நீங்கள் ஆக்டிவேட் செய்து பயன்படுத்துகின்ற போது ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகின்றவர்களுக்கு இந்த ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு தரப்போகின்ற சலுகை இது. மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்த வேண்டியது. எனவே இன்று முதல் ஆஸ்திரேலியாவும் இந்த டேப் சென்டின் பெரிய வட்டத்திலே சேர்ந்து கொள்ள போறது. உங்களில் பல பேர் கேட்டுக்கொண்டீர்கள், இந்த நாட்டுக்கு வராதா, இந்த நாட்டுக்கு வராதா என்று. இப்பொழுது ஒவ்வொரு நாடுகளாக சேர்த்து கொண்டு வருகின்றார்கள். இது கிறிஸ்துமஸ் காலத்தில், இந்த நத்தார் காலத்தில் உங்களுக்கு தரப்போகின்ற ஆஸ்திரேலியாவின் சலுகை டேப் சென்டிடம் இருந்து. டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் சென்ட். சர்வதேச போட்டிகள் மற்றும் WPL ஏலம் பற்றிய விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இந்த நாளில் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற லங்கா பிரீமியர் லீக் போல இப்பொழுது லங்கா T10 சூப்பர் லீக் போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை முதலில் பார்த்து விடலாம். இந்த லங்கா T10 சூப்பர் லீகை பொறுத்தவரையில் வார இறுதி நாட்களில் பிரபலமாகும் என்று சொல்லி கருதுகின்றார்கள். குறிப்பாக கண்டியிலே இந்த போட்டிகள் இடம்பெறுவதன் காரணமாக லங்கா பிரீமியர் லீக் எவ்வாறு கண்டியில் இடம்பெறும் போது அதிகமான வெற்றியை பெற்றுக் கொண்டதோ, அதிகமான ரசிகர்களின் ஆதரவு கிடைத்ததோ, அதே போல இந்த லங்கா T10 சூப்பர் லீக்கும் ஆதரவு கிட்டும் என்று சொல்லி நம்பி எதிர்பார்த்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த போட்டிகளை கண்டியில் ஏற்பாடு செய்திருந்தது. அதில் குறை எதுவும் இல்லை போல தெரிகிறது. மிகச்சிறப்பான போட்டி ஒழுங்கமைப்போடு இந்த போட்டிகள் மிகச்சிறப்பாகவே இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய நாளில் இடம்பெற்ற 3 போட்டிகளில் ஒரு போட்டி நுவரெலியா கிங்ஸ் அணிக்கும் ஹம்பாந்தோட்டை டைகர்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நுவரெலியா கிங்ஸ் முதலில் துடுப்படுத்தாடியது. ஹம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ் அணி தான் நாணய சுழற்சியில் வென்று முதலில் கடுத்தரப்பில் ஈடுபட முடிவெடுத்தது. அவிஷ்க பெர்னாண்டோ, காயில் மாயஸ், உமர் அக்மல் 3 பேரும் சொதப்ப சரப் திவாரி இந்த அணியின் தலைவர் 26 ஓட்டங்களை எடுத்தார். தனிஷ்க குணத்திலகவும் 5ஆம் இலக்கத்தில் வந்து ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். தனிஷ்க குணத்திலகவுக்கு இந்த தொடர் முழுவதும் மிக மோசமாகவே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். பெனி ஹவல் தான் அதிகப்படியான ஓட்டங்களான 29 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் மிகச்சிறப்பாக செயற்பட்டது ஹம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ் அணி. பந்துவீச்சிலே கலக்கியிருந்த ரிச்சர்ட் கிளீசன் 23 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், தரிந்து ரட்நாயக்க, தனஞ்சய லக்ஷன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 83 ஓட்டங்களை இலக்காக கொண்டாடிய ஹம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ் அணி இந்த வெற்றி இலக்கை மிக இலகுவாக கடந்திருந்தது. நேற்றைய நாளில் அவர்கள் வெறும் 7 ஓவர்கள் ஒரு பந்திலே 3 விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றி இலக்கை கடந்து இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் சார்பாகவும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் முகமது ஷெசாட் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். ஆனால் குசல் ஜனிபெர்ரா தன்னிடம் எதிர்பார்க்கப்பட்ட மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் ஒன்றை வழங்கியிருந்தார். 15 பந்துகளில் 33 ஓட்டங்களை எடுத்தார். 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்களோடு அணித்தலைவர் தசுன் சாணக்க 10 பந்துகளில் 20 ஓட்டங்களை எடுத்தார். ஷிவோன் டானியல் 12 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 17 ஓட்டங்களை பெற்று இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். சிறப்பான ஆட்டம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது போட்டி ஜெப்னா டைட்டன்ஸ் அணி நேற்றைய நாளில் மோதுகிறது கால் மாவல்ஸ் அணிக்கு எதிராக. ஜெப்னா டைட்டன்ஸ் இதில் நாணய சுழற்சியில் வந்து முதலில் கடத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்தது. கால் மாவல்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடி 105 ஓட்டங்களை எடுத்தது, 7 விக்கெட்டுகளை எடுத்தது.
அதிகப்படியான 21 ஓட்டங்களை அலெக்ஸ் ஹேல்ஸ் எடுத்திருந்தார். 10 பந்துகளில் நல்லதொரு ஆரம்பத்தை கொடுத்தார். அவரும் நிரோஷன் டிக்வேல தடைக்குள்ளாகி இருந்தார். நிரோஷன் டிக்வேல தடைக்குள்ளாகி அந்த தடை குறைக்கப்பட்டு பிறகு தடை நீக்கப்பட்டு உடனடியாக விளையாட வந்து இப்பொழுது கோல் மாவல்ஸ் அணியில் ஆடுகிறார். என்ன, அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. தீக்ஷணா அணிக்கு தலைமை தாங்கி இருந்தார். கோல் மாவல்ஸ் அணியில் லங்கா பிரீமியர் லீக்கில் தலைமை தாங்கியவர் நிரோஷன் டிக்வேல தான். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எனவே ஹேல்ஸ் 21 ஓட்டங்களை எடுக்க ஷகிப் அல் ஹசன் 20 ஓட்டங்கள், பானுகு ராஜபக்ச 14 பந்துகளில் 20 ஓட்டங்களை எடுத்தார். ஷகிப் அல் ஹசனுக்கு இடி போல ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருந்தது. இந்த போட்டி முடிய இந்த நாளில் அவர் சர்வதேச போட்டிகளிலும் பந்து வீச தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த போட்டியின் முடிவுகளை எல்லாம் பார்த்து லங்கா பிரீமியர் லீக், இந்த லங்கா T10 சூப்பர் லீகை பற்றி பார்த்துவிட்டு அந்த விடயங்களுக்கு போவோம். எனவே 105 ஓட்டங்களை எடுத்தது. ஜெப்னா அணியின் பந்துவீச்சு மிகச் சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. ஓட்டங்களை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். டுவேன் பிரிட்டோரியஸ் 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ட்ரெவின் மேத்யூ, ஜார்ஜ் காட்டன் மற்றும் நுவான் துஷார் ஆகியோர் தலா 9 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். ட்ரெவின் மேத்யூ இந்த தொடர் முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய, இந்த தொடரிலிருந்து மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்பட்ட நட்சத்திரங்களில் ஒருவராக தெரிகிறார். ஜெப்னா டைட்டன்ஸ் இந்த வெற்றி இலக்கை துரத்தியது. 8 ஓவர்கள் 1 பந்தில், 8 ஓவர்கள் 3 பந்திலே இந்த வெற்றி இலக்கை கடந்தது. டாம் கோல கேட்மோர் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோரது ஆரம்ப இணைப்பாட்டம் கலக்கல். 2 பேரும் சேர்ந்து மிக வேகமாக ஓட்டங்களை குவித்திருந்தார்கள். 21 பந்தில் 31 ஓட்டங்களை எடுத்திருந்தார் டாம் கோல கேட்மோர். அதுபோல குசல் மெண்டிஸ் விக்கெட் காப்பாளர் 16 பந்துகளில் 31 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 4 சிக்ஸரில் ஒரு. சரித் அசலங்க 11 பந்துகளில் 25 ஓட்டங்களை எடுத்தார். சரித், குசல் மெண்டிஸ் 2 பேரும் இருக்க இந்த அணியின் தலைவராக டேவிட் வீசே கடமையாற்றுகிறார் என்பதை நாங்கள் வேடிக்கையோடு பார்க்க வேண்டுமா, இல்லாவிட்டால் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டுமா தெரியவில்லை. இன்று நாடன் 3 போட்டிகளை பார்க்கலாம். இன்று கேண்டி பால்ஸ் அணி ஹம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ் அணிக்கு எதிராக ஆடிய போட்டியை பார்ப்போம். கேண்டி பால்ஸ் அணி முதலில் நாணயசுழற்சியில் வென்று பங்களா டைகர்ஸ் அணியை முதலில் துடுப்படுத்த நடத்தியது. ஹம்பாந்தோட்டை அணி அருமையான ஆரம்பம் ஒன்றை எடுத்தது. குசல் பெர்ரா ஏமாற்றியிருந்தார் என்று ஓட்டம் எதுவும் பெறாமல் அவர் ஆட்டமிழந்திருந்தார். 2 பந்துகளை சந்தித்து அவர் விரைவாக ஆட்டமிழந்தாலும் ஷெசாட் கடந்த போட்டியில் பெற்ற 0க்கு பதிலாக இன்று அரை சதம் எடுத்தார். 18 பந்துகளில் 52 ஓட்டங்களை எடுத்தார். 3-6 ஓட்டங்கள், 7-4 ஓட்டங்களோடு. தசுன் சானக் அணியின் தலைவர் 15 பந்துகளில் 39 ஓட்டங்களை எடுத்து அணிக்கு மேலும் ஒரு திடத்தை கொடுத்திருந்தார். கடைசி நேரத்தில் வேகமாக தனஞ்சய் லக்ஷான், இசூர் உதானா, சபீர் ரஹ்மான் ஆகியோர் ஓட்டங்களை எடுக்க வியாஸ்காந்தம் இந்த போட்டியில் ஆடியிருந்தார். ஆனால் அவர் துடுப்படுத்த கிடைக்கவில்லை. 163 ஓட்டங்களை எடுத்தது மிகச்சிறப்பு ஆடி ஹம்பாந்தோட்டை பங்களா டைகர்ஸ். அடி வாங்கிய பந்துவீச்சாளர்கள் திசர பெர்ரா மட்டும் 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதிலே சதுரங்க டி செல்வாவின் ஒரு ஓவரில் 22 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. சிக்கு பிரசனாவின் ஒரு ஓவரில் 10 ஓட்டங்கள் என்று சொல்லி வேகமாக ஓட்டங்களை விடாசி தள்ளியிருந்தார்கள். 164 10 ஓவர்களில் இந்த இலக்கை துரத்துவது என்பது மிகச் சிரமம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் பால்ஸ் கேண்டி அணியில் ஓய்வு பெற்ற இலங்கையின் முன்னாள் வீரர்கள் பல பேர் தான் இருக்கின்றார்கள். அதிலே பத்து நிசங்க வேகமாக ஆடி 11 பந்துகளில் 15 ஓட்டங்களை எடுத்தார். ஆனால் ஜார்ஜ் முன்சே 0 ஓட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்திலே ஆட்டமிழந்திருந்தார். தினேஷ் சந்திமால் கடந்த போட்டியில் மிகச்சிறப்பாக ஆடியிருந்தவர். இந்த போட்டியில் அவர் 5 பந்துகளில் 13 ஓட்டங்களை எடுத்திருந்தார். திசர பெர்ரா 4 பந்துகளில் 11 ஓட்டங்களை எடுக்க, ஷெஹான் ஜாசூரி 7 பந்துகளில் 23 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல முகமது ஷமாஸ் 13 பந்துகளில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 25 ஓட்டங்களை விடாசி தள்ளியிருந்தார். வேகமாக ஓட்டங்களை பெற முனைந்து இறுதியாக 116 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது இந்த அணி. பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக ஓட்டங்களை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளையும் எடுத்த தரிந்து ரத்னாக 2 ஓவர்களில் 10 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். வியாஸ்காந்தின் ஒரே ஒரு ஓவர், அந்த ஓவரில் 24 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டது. உண்மையில் அடுத்த போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியை தந்திருந்தாலும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். ஷானுக்கு 2 ஓவர்கள் 16 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். எப்படியும் அடிவிடப்பு என்ற போட்டி இது. எனவே பந்துவீச்சாளர்கள் பெறுபவர்களில் தரிந்து ரத்னாக்கவி 4 விக்கெட்டுகள் உண்மையில் தங்கத்தை விட பெறுமதி வாய்ந்தவை என்பது உறுதி. கால் மாவல்ஸ் அணிக்கும் கொலம்பு ஜாகுவார்ஸ் அணிக்கும் இடையில் 2வது போட்டி இந்த நாளில் இடம்பெறுது. கொலம்பு ஜாகுவார்ஸ் இந்த தொடரில் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இன்றும் அவர்கள் 82 ஓட்டங்களை எடுத்தார்கள். 9 விக்கெட்டுகளை எடுத்து தங்களது 10 ஓவர்களில் மிக தடமாற்றகரமாக டான் லாரன்ஸ் மட்டும் 16 பந்துகளில் 22 ஓட்டங்களை எடுத்து ஆரம்பத்தில் நல்லதொரு ஆரம்பத்தை கொடுக்க, கவிந்து மெண்டிஸ் 0, ஜேசன் ராய் 0 நம்ப வைத்து மாற்றியிருந்தார்கள் 2 பெரிய நட்சத்திரங்கள். நஜிபுல்லா ஜட்ரான் 15 பந்துகளில் 26 ஓட்டங்களை எடுத்தார். மேத்யூஸ் அணியின் தலைவர் 7 பந்துகளில் 8, ஆசிப் அலி 4 பந்துகளில் 8 என்று சொல்லி விரைவாகவே ஆட்டமிழந்து வெளியேறி சென்றார்கள். அவ்வளவு தூரம் துல்லியமான பந்து வீச்சிலே கலக்கி இருந்தார்கள். தீக்ஷண 15 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ஜஹூர் கான் 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், ஜெப்ரி வேண்டஸே 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். கவனித்து பாருங்கள், இந்த போட்டியில் ஷகிப் அல் ஹசன் பந்து வீசவில்லை. சர்வதேச போட்டிகளில் இப்பொழுது அவருக்கு பந்து வீச தடை என்பது அனைவருக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்தது. கால் மாவல்ஸ் 10 ஆடியிருந்தது. ஷகிப் அல் ஹசன் துடுப்பாட்டு வீரராக ஆட வேண்டிய நிர்பந்தம். அதுபோல நிரோஷன் டிக்வெல்ல இம்பாக்ட் பிளேயராக களமிறக்கப்பட்டார். ஆனால் வந்த வேகத்தில் விளாசி தள்ளியிருந்தார். 12 பந்துகளில் 20 ஓட்டங்களை எடுத்தார். அலெக்ஸ் ஹேல்ஸ் 18 பந்துகளில் 38 ஓட்டங்களை எடுத்தார். 3-6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள். சந்துன் வீரக்கோடி 7 ஓட்டங்கள். ஷகிப் அல் ஹசன் ஆட்டம் இழக்காமல் 6 ஓட்டங்களை பெற்று வெற்றிக்கு உதவி இருந்தார். சமிந்து விக்ரமசிங்க ஆட்டம் இழக்காமல் 3 பந்துகளில் 9 ஓட்டங்கள். சமிந்து தன்னை மிகச்சிறப்பான முறையில் மீண்டும் வெளிப்படுத்த இந்த தொடரை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போது இடம்பெற்று வருகின்ற போட்டி நுவரெலியா கிங்ஸ் அணிக்கும் ஜெப்னா டைட்டன்ஸ் அணிக்கும் இடையில் நாளைய தினம் இந்த போட்டியின் விவரங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். காரணம், இன்றைய நாளில் சர்வதேச போட்டிகள் பல போட்டிகள் இன்று ஆரம்பித்த இளவட்டல் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற டெஸ்ட் போட்டிகளில் மிக முக்கியமான போட்டிகளாக அந்த போட்டிகள் அமைந்திருக்கின்றன, பல்வேறு சாதனை குறிப்போடு.
இதுவேளை கால் மாவல்ஸ் அணிக்காக ஆடுவதற்காக ஒப்பந்தமாக இருக்கின்ற பங்களாதேஷின் முன்னாள் வீரர், இப்பொழுது முன்னாள் தலைவர் கூட, அவர் முன்னாள் சர்வதேச வீரராகத்தான் கருதப்படக்கூடியவர். அண்மை காலத்தில் சர்வதேச போட்டிகளில் பங்களாதேஷ் அணிக்கு தெரிவாகவில்லை. அவர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன. இந்த மேத்யூஸுக்கு டைம் அவுட் பிரச்சனை காட்டிய பிறகு அவர் ஏராளமான சர்ச்சைகளில் தொடர்ச்சியாக சிக்கிக் கொண்டு வருவதை இலங்கை ரசிகர்கள் கர்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஷகிப் அல் ஹசனுக்கு இப்பொழுது நேர்ந்திருக்கின்ற விடயம், அவர் இங்கிலாந்தின் சரே பிராந்தியத்துக்காக ஆடியிருந்தார். சமசெட் பிராந்தியத்துக்கு எதிராக ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஆடியிருந்தார். அந்த போட்டியில் அவர் முதல் இன்னிங்ஸில் 12 ஓட்டங்கள், இரண்டாம் இன்னிங்ஸில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். பந்து வீச்சிலும் சுமாராக தான் செய்திருந்தார். அந்த வேளையில் தான் அந்த போட்டி முடிந்த பிறகு அவருடைய பந்து வீச்சு பாணி சர்ச்சைக்குரியது என்று அறிவிக்கப்பட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் சபையினால் நடத்தப்படுகின்ற சகல போட்டிகளிலும் பந்து வீசுவதிலிருந்து அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. இப்போது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறது, இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அவ்வாறு அவருக்கு பந்து வீச தடை விதித்திருப்பதால் அது சகல விதமான உலகத்தில் ஆடப்படுகின்ற எல்லா விதமான போட்டிகளுக்கும் பொருத்தமானது. எனவே அவர் சர்வதேச ரீதியில் இனி பந்து வீசுவதிலிருந்து தடை செய்யப்படுகின்றார் என்று. இத்தனைக்கும் ஷகிப் அல் ஹசன் அறிமுகமானது 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு சர்வதேச போட்டிகளில் அறிமுகமான காலத்திலிருந்து இதுவரைக்கும் அவருக்கு இப்படியான தடை விதிக்கப்பட்டதில்லை. இதுதான் முதல் தடவை. ஆனால் அதுவே அவருக்கு கிரிக்கெட் எதிர்காலத்தை பாழாக்குவதாக, பாதிப்படைவதாக அமைந்திருக்கிறது என்பது முக்கியமானது. ஷகிப் அல் ஹசன் இதற்கு எதிராக மனு தொடரலாம். தன்னுடைய பந்துவீச்சு பாணியை அவர் மீண்டும் ஒரு தடவை சீர் செய்து ஐசிசிக்கு முறையிடலாம். மீண்டும் பந்து வீச வரலாம். முரளிக்கு முன்பு நேர்ந்ததை போல, அதுபோல இன்னும் பல பந்துவீச்சாளர்களுக்கு நடந்ததை போல அவர் இதை மாற்றி அமைக்கலாம். ஆனால் அவருடைய பந்துவீச்சு பாணியை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சாடையாக சந்தேகம் வருவது முக்கியமானது. ஆனால் இத்தனை காலமும் நாங்கள் பல பேர் இப்போது பந்து வீசுகின்ற பல பந்துவீச்சாளர்களை சந்தேகத்தோடு பார்க்கிறோம். குறிப்பாக இப்போது பும்ரா வரை இந்த சர்ச்சை நீடித்துக் கொண்டிருக்கும் போது ஷகிப் அல் ஹசன் தான் இதில் மாட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இது நிச்சயமாக டைம் ஆஃப் கர்மா என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதேவேளை காலி அணி கால் மாவல்ஸ் அணியின் உரிமையாளர் ஒரு இந்தியர். அவர்தான் அண்மையில் இந்த போட்டி நிர்ணய குற்றச்சாட்டின் போது அகப்பட்டுக் கொண்டு வருவார். அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இப்பொழுது உறுதியாக இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பவர் மேற்கிந்திய தீவில் இருந்து வந்து கால் மாவல்ஸ் அணிக்கு ஆடுவதற்கு ஒப்பந்தமான ஆண்ட்ரே ஃபிளெச்சர். ஆண்ட்ரே ஃபிளெச்சரிடம் 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இவர் இவ்வாறு போட்டியை விட்டுக் கொடுக்குமாறு பெருந்தொகை பணத்தை கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை ஐசிசியிலே முறையிட்டுவிட்டு அந்த நேர்மையான கிரிக்கெட் மனிதரான ஆண்ட்ரே ஃபிளெச்சர் உடனடியாக அணியிலிருந்தும் அணி தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்தும் வெளியேறி இருப்பதாக தெரிகிறது. முதல் போட்டியில் அவருக்கு 43 லட்சம் ரூபாய் வழங்குவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுகிறது. இல்லாவற்றில் இணங்கப்பட்டுகின்றது இந்த போட்டியிலே அவர் விட்டுக் கொடுப்பதற்காக. இரண்டாவது போட்டியிலே இன்னும் ஒரு வீரருக்கு இவருக்கு பதிலாக இடம் வழங்கப்பட்டு 85 லட்சம் ரூபாய் அதற்கு ஆண்ட்ரூ ஃபிளெச்சருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனைக்கும் இது பெரிய அளவு தொகை அல்ல. ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் இப்பொழுது ஃப்ரீலான்ஸ் கிரிக்கெட் வீரராக உலகம் முழுவதும் உழைக்கின்ற தொகையில் எங்களுக்கு அது பெரும் பிரம்மாண்டமான தொகையா இருக்கலாம். ஆனாலும் இதில் ஃபிளெச்சர் அந்த சின்ன விடயத்துக்கு கூட ஆசைப்படாமல் உடனடியாக ஐசிசியிடம் முறையிட்டிருப்பது முக்கியமானது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் இந்த விடயத்தில் மிக கடுமையான நடவடிக்கைகளை இவர் மீது எடுக்கும். இவரது அணியை தொடர்ந்து தக்க வைக்கும். ஆனால் இவர் அணியிலே உரிமையாளராக இருப்பதை இனி தடுக்கக்கூடிய செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எடுக்கும் என்று கருதப்படுகிறது. காரணம் ஐசிசியின் விதிமுறைகளை மிக நெருக்கமாக நுண்ணியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைகளுக்கு பிறகு. இந்த T10 போட்டிகள், குறிப்பாக அபுதாபி T10 லீக் போட்டிகள் தான் முதல் தடவையாக இவ்வாறான விடயம் இடம்பெற்று அண்மையில் நிறைய பேருக்கு தண்டனை வழங்கப்படும். 8 பேர் இந்த குற்றம் காரணமாக தடைக்குள்ளாகி இருந்தார்கள். அதிலும் பல பேர் இந்தியர்களாக இருக்க இப்போது மீண்டும் இந்திய உரிமையாளர் ஒருவர் மூலமாக இந்த சர்ச்சை வெடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அடுத்து நாங்கள் WPL பக்கம் அப்படியே லைட்டா எட்டி பார்த்துட்டு என்னைய விடயங்களுக்கு போவது பொருத்தமாக இருக்க மாட்டேன். WPL ஏலம் இடம்பெற்றது. இந்த ஏலத்தில் இலங்கை வீராங்கனைகள் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் கடந்த வருடம் UP வாரியர்ஸ் அணிக்காக ஆடிய இலங்கையின் சமரி அத்தப்பத்து இம்முறையும் ரிட்டைன் செய்யப்பட்டிருந்த அந்த அணியினால் தக்க வைக்கப்பட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டு WPL-இல் ஆடப்போன்ற 5 அணிகளும் அந்த வீராங்கனைகளும் UP வாரியர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆகிய அணிகளில் ஆடப்போன்ற வீராங்கனைகளின் முழுமையான பட்டியலை இங்கே தந்திருக்கிறோம். இவற்றை நீங்கள் ARV லோஷன் ஸ்போர்ட்ஸிலும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சர்வதேச போட்டிகளில் அந்த நாளில் இங்கிலாந்து மகளிர் அணி மிகச் சிறப்பான முறையில் ஒரு டெஸ்ட் போட்டியில் 395 ஓட்டங்களை குவித்து தென்னாப்பிரிக்க மகளிருக்கு எதிராக ஓட்டங்களை குவித்திருந்தது. சர்வதேச போட்டிகளிலே போட்டிகளை நடத்துகின்ற நாடுகள் ஹோம் டீம்ஸ் இந்த நாளில் ஆதிக்கம் செலுத்தி வருவதை பார்த்திருக்கிறோம். ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிராக 405 ஓட்டங்களை குவித்திருக்கிறது. 100 ஓவரில் ஒரு ஓவருக்கு 4 ஓட்டங்கள். இந்த பேஸ்பால் என்று சொல்வார்கள், அந்த பேஸ்பால் ஆட்டத்தை இவர்கள் ஆடியிருக்க. மறுபக்கம் பேஸ்பால் அணிக்கே பேஸ்பால் வித்தையை காட்டியிருக்கிறது நியூசிலாந்து. நியூசிலாந்து முதல் 2 நாட்களில் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தி இங்கிலாந்து எப்படியான போட்டிகளை முதல் 2 நாட்களில் 2 டெஸ்ட் போட்டிகளில் முதல் 2 நாட்களில் ஆதிக்கம் செலுத்தியதோ அதே போல 340 ஓட்டங்களால் இங்கிலாந்தை விட நியூசிலாந்து முன்னணி பெற்றிருக்கிறது.
இன்னும் கையில 7 விக்கெட்டுகள் இருக்க 340 ஓட்டங்கள், கிட்டத்தட்ட வெல்லக்கூடிய ஓட்ட எண்ணிக்கையை இப்பொழுதே ஹாமில்டன் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து பெற்றிருப்பதாக நான் பார்க்கிறேன். நியூசிலாந்து அணியின் மிகச்சிறப்பான ஆட்டம் அவர்களது முதலாம் இன்னிங்ஸின் ஊட்ட குவிப்பு மூலமாக ஆரம்பித்தது. முதல் நாளிலே 315 ஓட்டங்களை நேற்றைய நாளில் குவித்திருந்த நியூசிலாந்து இன்று தொடர்ந்து துடுப்படுத்தாடி தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்து பின்னர் இங்கிலாந்தை உருட்டி போட்டது. 347 ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து தன்னுடைய முதலாம் இன்னிங்ஸில். அதிகப்படியான ஓட்டங்களை எடுத்தால் இந்த போட்டிக்கு அந்த அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மிச்சல் சாண்டர் முதல் 2 போட்டிகளில் என்னை எடுத்திருக்கலாமே பாஸ் என்று சொல்லி நியூசிலாந்தின் பயிற்றுவிப்பாளரையும் தேர்வாளரையும் பார்த்தவர் கேட்கலாம். 117 பந்துகளில் 76 ஓட்டங்களை எடுத்து அசத்தலாக ஆடியிருந்தார். அவர் தவிர 63 ஓட்டங்களை அணித்தலைவர் டாம் லேத்தம் எடுத்தார். வேறு யாரும் நியூசிலாந்திலே அரைச்சதம் பெறவில்லை என்பதை காண்கிறோம். வில் யாங் 42 ஓட்டங்கள், கேன் வில்லியம்சன் 44 ஓட்டங்கள். இங்கிலாந்தின் பந்துவீச்சில் மேத்யூ போர்ட்ஸ் 90 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், கஸ் அட்கின்சன் 66 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். இங்கிலாந்து பதிலெடுத்தாடி 143 ஓட்டங்களுக்கு உருட்டப்பட்டது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 32 ஓட்டங்களை எடுத்தார். ஒலிபோப் 24 ஓட்டங்கள், பென் ஸ்டோக்ஸ் அணித்தலைவர் 27 ஓட்டங்களை எடுத்தார். பந்துவீச்சிலே மேட் ஹென்ரி 48 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், வில் ஓ ரூர்க் மற்றும் மிச்சல் சாண்டர் பந்துவீச்சிலும் கலக்கி தலா 3 விக்கெட்டுகளை இந்த 2 பேரும் எடுத்தார்கள். நியூசிலாந்தின் இரண்டாம் இன்னிங்ஸ் இன்று அதுவும் அமோகமாக ஆரம்பித்தது. மீண்டும் வில் யங்கும் கேன் வில்லியம்சனும் இந்த 2 பேருக்கு இடையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருப்பதை பார்க்கிறீர்கள். 2 பேரும் ஒரே இடத்துக்காகத்தான் ஆடியிருந்தார்கள். இலங்கையிலே 2 போட்டிகளை தோற்றுவிட்டு இந்தியாவுக்கு நியூசிலாந்து சென்ற வேளையில் கேன் வில்லியம்சனுக்கு பதிலாகத்தான் அணிக்குள்ளே சேர்க்கப்பட்டார் வில் யங். கேன் வில்லியம்சன் உபாதையிலிருந்து குணமடைந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு வந்த பிறகு முதல் 2 போட்டிகளில் வில் யங் இல்லை. 3வது போட்டியில் டெவான் கான்வேக்கு பதிலாக வில் யங்கை கொண்டு வந்தார்கள். இந்த 2 பேர் தான் முதலாம் இன்னிங்ஸிலும் இணைப்பாட்டம், இரண்டாம் இன்னிங்ஸிலும் இந்த 2 பேர் தான் தங்களுக்கு இடையில் இணைப்பாட்டத்தை புரிந்து அணியை கட்டி எழுப்பினார்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து 89 ஓட்டங்களை எடுத்தார்கள். வில் யங் 85 பந்துகளில் 60 ஓட்டங்களை எடுத்திருந்தார். கேன் வில்லியம்சன் என்னும் ஆடுகளத்திலே நாளைய தினம் ஒரு அரைச்சதத்தை சதமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுப்பார் என்று கருதப்படுகிறது. 58 பந்துகளில் 50 ஓட்டங்களை எடுத்தார். ஸ்டோக்ஸ் நைட் வாட்ச்மேனாக வந்த வில் ஓ ரோர்க்கை அனுப்பியதை அடுத்து ரஷீத் ரவீந்திராவும் வந்திருக்கின்றனர். இன்றைய நாள் நாட்டு முடிவில் 136 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளை இழந்து பேஸ்போலை கொண்டு வந்த இங்கிலாந்துக்கு பேஸ்போல் வித்தையை காட்டிக் கொண்டிருக்கிறது நியூசிலாந்து மிகச் சிறப்பான முறையில் ஆடி. மறுபக்கம் ஹெட் தொடர்ந்தும் இந்திய அணிக்கான வில்லனாக இருக்கிறார். என்றும் ஒரு சதம், அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 100 வைத்துக் கொண்ட ஒரு சதம். இது தவிர ஸ்டீவ் ஸ்மித் நீண்ட காலத்துக்கு பிறகு இழந்த தன்னுடைய ஃபார்மை மீண்டும் தட்டிக்கொள்ள 2 பேரும் சேர்ந்து இந்திய பந்துவீச்சாளர்களை போட்டு வதை தடுத்தார்கள். தனியே பும்ராவின் பந்துவீச்சு மட்டுமே இந்தியாவுக்கு இந்த நாளில் ஒரே ஒரு சாதக தன்மையாக இருந்தது. இன்றைய நாளில் தொடர்ந்து துடுப்படுத்தாடி முதல் நாள் மழை காரணமாக நேற்று 28 ஓட்டங்கள் பெறப்பட்ட இந்த போட்டியில் இன்று 377 ஓட்டங்களை ஆஸ்திரேலியா ஒரே நாளில் எடுத்துக்கொண்டது. 405 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து இந்த நாளில் ஆட்ட முடியவில்லை. இதில் ஸ்டீவ் ஸ்மித் 101 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். டிராவிஸ் ஹெட் 152 ஓட்டங்கள் 160 பந்துகளில் 18 4 ஓட்டங்களோடு இந்த 2 பேரது இணைப்பாட்டு தான் இன்றைய நாளும் மிக முக்கியமான ஹைலைட்டாக இருந்தது. இப்போது அலெக்ஸ் கேரே வேகமாக ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் 45 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். பேட் கமின்ஸ் அணியின் தலைவர் 20 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். ஆனால் இன்று பும்ரா இந்த 2 பேரது இணைப்பாட்டத்தை உடைத்து பின்னர் விக்கெட்டுகளை எடுத்ததன் மூலமாக இந்தியாவுக்கு ஹப்பாடா என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 241 ஓட்டங்களை எடுத்தார். அதுக்கு பிறகு பும்ராவின் ஆதிக்கம் 72 ஓட்டங்களுக்கு பும்ரா 5 விக்கெட்டுகளை எடுத்தார். அந்த போட்டியில் உங்களுக்கு தெரியும் அஸ்வின் இல்லை, ஜடேஜா ஆடுகிறார். அதுபோல உள்ளே வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் கொண்டு வரப்படுகிறார். பெரிய அளவில் அவர்களால் தாக்கம் செலுத்த முடியவில்லை. இன்று ஸ்டீவ் ஸ்மித்தின் சாதனை சதம், அவரது 10வது சதம் இந்தியாவுக்கு எதிராக, அது ஒரு சாதனை. இதுபோல ஆஸ்திரேலியா சார்பாக அதிகூடிய சதங்களை பெற்றுக் கொண்ட ஒரு வரிசையில் ஸ்டீவோவை தாண்டி இப்பொழுது பொண்டிங்குக்கு அடுத்தபடியாக அதிகூடிய சதங்களை பெற்றவராக இருக்கின்றார். இந்த 2ஆம் நாள் ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் ஆட்டமாக அமைந்தது. டிராவிஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பிறகு துடுப்படுத்த வந்து அவருக்கு முதல் அரைச்சதம், அவருக்கு முதல் சதம், மிக வேகமாக அடித்து ஆடி போட்டியை தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய 2வது தொடர்ச்சியான சதம். இதற்கு முந்தைய போட்டியிலும் சதம் அடித்திருந்தார் அடலைட் மைதானத்தில். அது சிக்கலான சிரமமான ஆடுகள தன்மைகளின் மத்தியில் அவருடைய சதம் அபாரமானதாக கொண்டாடப்படுது. இன்று பிரிஸ்பேன் மைதானத்திலும் துடுப்படுத்த ஆடுவதற்கு ஓரளவு சிரமமான ஆடுகளமாக கருதப்பட்ட இந்த ஆடுகளும் இந்த நாளை பொறுத்தவரையில் கொஞ்சம் துடுப்படுத்த ஆடுவதற்கு இலகுவாக மாறிக்கொண்டது. அதை பயன்படுத்தி மிகச் சிறப்பான ஒரு சதம் ஒன்றை பெற்றுக் கொண்டார் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட்டின் சதம் ஒரு பக்கம் இருக்க, அவர் இந்திய அணிக்கு எதிராக வேகமாக இப்பொழுது அண்மை காலமாக சதங்களை குவித்து வருகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்திய ரசிகர்கள் பல பேர் அவர் ரோஹித் சர்மா ஆடுகின்ற போதெல்லாம் அதிகமான சதங்களை குவிக்கிறார், ரோஹித் சர்மா இல்லாத நேரத்தில் கொஞ்சம் தடமாறுகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக பந்து வீச்சாளர்களுக்கு தான் துடுப்பாட வீரர்கள் தடமாறுவார்கள், இல்லாவிட்டால் சில பந்து வீச்சாளர்கள் தான் துடுப்பாட வீரர்கள் பதம் பார்ப்பார்கள். ஆனால் இந்த டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மாவின் தலைமைத்துவத்தையே இல்லாமல் செய்ய போகிறார் போல தெரிகிறது. அதே போல ஸ்டீவ் ஸ்மித் இன்றைய நாளில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டீவோவை தாண்டி ஆஸ்திரேலியா சார்பாக அதிகூடிய டெஸ்ட் சதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு வரிசையில் பொண்டிங்குக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இந்திய அணிக்கு எதிராக அவர் பெற்றுக் கொடுத்தது 10வது சதம். ஸ்டீவ் ஸ்மித்தை நாங்கள் ஃபிளாட் ட்ராக் புலி என்றோ இல்லாவிட்டால் ஹோம் ட்ராக் புலி என்றோ எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் அவர் இந்தியாவுக்கு எதிராகத்தான் மிகச்சிறந்த சராசரி 63 சராசரி வைத்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய மண்ணிலே 60க்கும் மேற்பட்ட சராசரி, அதுபோல அவருடைய டெஸ்ட் சராசரியும் 50க்கும் மேற்பட்டது. உலகத்தரம் வாய்ந்த சராசரி என்பது அனைவருக்கும் தெரிந்தது.
இப்போது ஆஸ்திரேலியர் சார்பாக அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற ஒரு வரிசையில் முன்னேறி கொண்டு வருகின்ற ஸ்மித் வெகு விரைவில் 10,000 ஓட்டங்களை கடந்து விடுவார். இந்திய அணிக்கு எதிராக அதிகமான சதங்களை பெற்ற ஒரு வரிசையில் ஸ்மித்தும் இப்பொழுது முதலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பதோடு 241 ஓட்டங்களை இந்த இரண்டு பேரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஜஸ்பிரித் பும்ரா இன்று கைப்பற்றிக் கொண்டார் தன்னுடைய 12வது 5 விக்கெட் பருதியை. இந்தியா வேகப்பந்து வீச்சாளர்களில் அதிகமான 5 விக்கெட் பருதியை பெற்றுக் கொண்டு ஒரு வரிசையில் இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறார் பும்ரா. ஆனால் இந்தியாவுக்கு வெளியே அதிகமான 5 விக்கெட் பருதிகளை பெற்றுக் கொண்டு ஒரு வரிசையில் கபில் தேவை இப்பொழுது முந்திவிட்டார் பும்ரா. கபில் தேவ் 9 தடவைகள், பும்ரா இன்றைய நாளில் பெற்றுக் கொண்டது தன்னுடைய 10வது 5 விக்கெட் பருதி. ஆனால் பும்ராவை மட்டும் தனியே வைத்துக் கொண்டு இந்தியாவால் இப்படியான நேரத்தில் போராட முடியாது என்பதுதான் இந்தியா இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இன்றைய நாளும் சில சாதனை குறிப்பீடு இங்கே அவதானித்து பார்த்தால் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட சதங்களை 2 வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு டெஸ்ட் துடுப்பாட்ட வீரராக இப்பொழுது ஸ்டீவ் ஸ்மித் மாறிவிட்டார். ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துக்கு எதிராக 12 சதங்கள், அதுபோல இந்தியாவுக்கு எதிராக இப்பொழுது 10 சதங்கள். இந்தியாவுக்கு எதிராக அதிகமான சதங்களை ஸ்டீவ் ஸ்மித்தோடு சேர்த்து பெற்றுக்கொண்ட இன்னொருவர் ஜோ ரூட், இங்கிலாந்தின் இப்போதைய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக இந்த ஃபேப் 4 இருக்கின்ற ஒருவர். ஜோ ரூட் 10 சதங்கள், ஸ்டீவ் ஸ்மித் 10 சதங்கள், அதுபோல ரிக்கி பாண்டிங் 8 சதங்களை எடுத்திருக்கின்றார் இந்திய அணிக்கு எதிராக. விவியன் ரிச்சர்ட்ஸ் 8, கேரி சோபர்ஸ் 8 என்று சொல்லி இந்திய அணிக்கு எதிராக அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். 7 சதங்களை இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்டவர்களாக சந்தபோல், மைக்கேல் கிளார்க், அலிஸ்டர் குக், ஜாக் ஸ்கலிஸ், கிளைவ் லாய்ட் மற்றும் எவர்டன் வீக்ஸ் ஆகியோர் இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவுக்காக அதிகமான டெஸ்ட் சதங்களை பெற்றுக் கொண்ட வரிசையில் ரிக்கி பாண்டிங் எட்டி பிடிக்க ஸ்மித்துக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். ஆனால் 2ஆம் இடத்தில் இப்பொழுது அவர் வந்துவிட்டார். ரிக்கி பாண்டிங் 41 டெஸ்ட் சதங்களை ஆஸ்திரேலிய அணிக்காக எடுத்திருந்தார். இதுவரை காலமும் 2ஆம் இடத்தில் இருந்த முன்னாள் தலைவர் ஸ்டீவோ 32 சதங்கள், இன்று ஸ்மித் 33ஆவது சதத்தை எடுத்துக்கொண்டார். மேத்யூ ஹேடன் 30 சதங்கள். இதுபோல டிராவிஸ் ஹெட்டின் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னேன் ரோஹித் சர்மா இருக்கும் போதெல்லாம் டிராவிஸ் ஹெட் விளாசி தருகிறார் என்று. உலகக்கிண இறுதிப் போட்டியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் சேர்த்துக் கொள்வோம். அதுக்கு பிறகு இந்த டிராவிஸ் ஹெட் வந்தால் இந்திய அணிக்கு அவர் சிம்ம சொப்பனமாக அமைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் ரோஹித் சர்மா தலைமை தாங்கும் போது. ரோஹித் சர்மா இல்லாமல் மற்ற இந்திய தலைவர்கள் இருக்கும் போது 25 இன்னிங்ஸில் டிராவிஸ் ஹெட் எந்த ஒரு சதத்தையும் பெற்றுக் கொண்டது கிடையாது. ஆனால் ரோஹித் சர்மா தலைமை தாங்கிய வேளையில் கடைசி 6 இன்னிங்ஸில் அவர் 4 சதங்களை எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் போது ரோஹித் சர்மாவுக்கும் அவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. டிராவிஸ் ஹெட் 2023ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இந்திய அணிக்கு எதிராக 808 டெஸ்ட் ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். 12 இன்னிங்ஸில் 3 சதங்கள், 2 அரை சதங்கள். இதே காலகட்டத்தில் மற்ற அணிகளுக்கு எதிராக 23 இன்னிங்ஸில் அவர் 701 ஓட்டங்களை தான் எடுத்திருக்கின்றார். 1 சதம், 4 அரை சதங்கள். எனவே இந்தியாவின் பந்து வீச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு எந்த மைதானமாக இருந்தாலும் பிடிக்கிறது. அதுபோல பும்ரா இப்போது 2வது அதிகூடிய 5 விக்கெட் பருதிகளை இந்தியா சார்பாக எடுத்ததாக சொல்லியிருந்தேன். கபில் தேவ் 16 தடவைகள் இவ்வாறு 5 விக்கெட் பருதிகளை இந்தியாவுக்காக எடுத்துக் கொடுத்திருக்கிறார். பும்ரா எவ்வளவு தூரம் ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஆபத்தாக இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு விடயத்தை என்று பார்த்தேன். பும்ரா இப்போது எடுத்திருக்கின்ற 5 விக்கெட் பருதி, இந்த நாளில் எடுத்த இந்த 5 விக்கெட் பருதி ஆஸ்திரேலிய மண்ணிலே அவர் பெற்றுக்கொண்ட 3வது 5 விக்கெட் பருதி. 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு வசீம் அக்ரமை தவிர எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரும் ஆஸ்திரேலிய மண்ணிலை வைத்து 3 5 விக்கெட் பருதிகள் பெற்றுக் கொண்டது கிடையாது. அதுபோல வெளிநாட்டு பந்து வீச்சாளர்கள் 2010ஆம் ஆண்டு டேனிஷ் கனேரியாவுக்கு பிறகு வேறு எந்த பந்து வீச்சாளரும் இந்த சாதனை நிகழ்த்தவில்லை. எனவே ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வீரர்கள் பும்ரா என்ற பந்து வீச்சாளருக்கும் அவரது பெயருக்கும் நிச்சயமாக கொஞ்சமாவது பயப்படுகிறார்கள் என்று சொல்லி தெரிகிறது. இதேவேளை 285 ஓட்டங்களை கடைசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆஸ்திரேலிய அணி இதே இந்திய அணிக்கு எதிராக ஸ்மித்தும் ஹெட்டும் இணைந்து பெற்றுக் கொண்டதற்கு பிறகு இப்போதுதான் ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிலே முதல் தடவையாக 200+ ஓட்டங்களை இணைப்பாட்டமாக எடுத்திருக்கிறது என்று வரும்போது அவர்களது துடுப்பாட்டம் அண்மை காலமாக தளம்பி இருந்தது மீண்டும் ஒரு தடவை ஸ்மித்தினாலும் ஹெட்டினாலும் இன்றைய நாள் சேர்த்து உருவாக்கப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே கிளார்க்கும் பொண்டிங்கும் முன்பு இணைப்பாட்டம் புரியும் போது அது ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு பெருவிருந்தாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பல இரட்டைச்சத இணைப்பாட்டங்களை புரிந்திருக்கிறார்கள் 3 தடவைகள். அவர்களுக்கு பிறகு இப்பொழுது ஸ்மித்தும் ஹெட்டும் தான் 2 தடவைகள் இரட்டைச்சத இணைப்பாட்டத்தை புரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பட்டியல் இவர்கள் 2 பேரும் சேர்ந்தால் இன்னும் நீடிக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இப்போது நாங்கள் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு வரிசையில் ஸ்மித் எந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. சச்சின் டெண்டுல்கர் 1ஆம் இடத்தில், ரிக்கி பாண்டிங் 2, ஜாக் ஸ்காலிஸ் 3, ராகுல் டிராவிட் 4ஆம் இடத்தில் இருக்கு. 5ஆம் இடத்தில் ஜோ ரூட் வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சொன்னேன். 12,918 ஓட்டங்கள். இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு அவருக்கு அடுத்து ஆஷஸ் போட்டிகளும் இந்திய அணிக்கு எதிரான 5 போட்டிகளும் அவருக்கான வரப்பிரசாதமாக இருக்கும். டிராவிட், கலிஸ் போன்றோரை முந்துவதற்கு சச்சினை நோக்கி பயணிக்க இன்னும் 2000க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் அவருக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு அலிஸ்டர் குக், குமார் சங்கக்கார, பிரான் லாரா, சந்தபோல், மஹேல ஜெயவர்தன, அலன் போர்டர், ஸ்டீவோ, சுனில் கவாஸ்கர், யூனிஸ்கான் இவர்கள் அத்தனை பேரும் ஓய்வு பெற்ற காரணத்தால் இவர்கள் வரைக்கும் தான் இந்த 10,000 ஓட்டங்கள் இருக்குது. யூனிஸ்கான் 10,099 ஓட்டங்களை எடுத்தவர். இவர்களுக்கு அடுத்த இடத்துல இப்பொழுது இருப்பவர் ஸ்டீவ் ஸ்மித்
9,805 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கின்றனர். 33 சதங்கள், 41 அரைச்சதங்கள், சராசரி 53.39. இந்த சதம் அவரது சராசரியை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறது. ஆனால் முன்பு இருந்ததை போல 60க்கு மேற்பட்ட சராசரியை கொண்டு வர அவர் நிச்சயமாக ஆசைப்படுவார். ஃபேப் போரை பொறுத்தவரையில் அடுத்து வரப்போகிற இரண்டு பேராக கேன் வில்லியம்சன், விராட் கோலியும் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் போட்டி. கேன் வில்லியம்சன் இப்பொழுது 9,170 ஓட்டங்கள், விராட் கோலி 9,163. கேன் வில்லியம்சனின் சராசரி 54.58 இருக்க, விராட் கோலியின் சராசரி இப்பொழுது 47.72 இருக்கிறது. அண்மை காலத்தில் கொஞ்சம் சரிவை கண்டுகிறது. இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி ஒரு தனி போட்டி. அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டு ஒரு வரிசையில் ஜோ ரூட்டை யாரும் நெருங்க முடியாது. ஜோ ரூட் இப்பொழுது 36 சதங்களை பெற்று முதலாம் எடுத்திருக்கின்றார் ஃபேப் போரிலே. ஸ்டீவ் ஸ்மித் 33 சதங்களை எடுத்திருக்கின்றார். கேன் வில்லியம்சன் 32, விராட் கோலி 30. எனவே இந்த 4 பேருக்கு இடையில் அப்படி ஒரு போட்டி இருக்கிறது. இந்த 4 பேருக்கு பிறகு இப்போது ஆடி வருகின்ற நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் இருக்கின்றார். மேத்யூஸ் 116 இன்னிங்ஸில் அண்மையில் தான் 8000 ஓட்டங்களை கடந்திருந்தார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த விறுவிறுப்பான போட்டி ஒரு பக்கம் இருக்க, டெஸ்டில் அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டவர்களை பொறுத்தவரையில் சச்சின் டெண்டுல்கர் 51 சதங்கள், ஜாக் ஸ்காலிஸ் 45, ரிக்கி பாண்டிங் 41, குமார் சங்கக்காரா 38. இவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் இப்பொழுது ஜோ ரூட் 36 சதங்கள். ஜோ ரூட்டும் ராகுல் டிராவிடும் 36, அதுபோல யூனிஸ் கான் 34, சுனில் கவாஸ்கர் 34. முன்பு அவர்தான் சதத்தின் சாதனைகளை வைத்திருந்தார். அதுபோல பிரான் லாரா 34, இவர்களோடு மகேல ஜாவதனவும் 34. ஸ்மித் இப்பொழுது அலிஸ்டா குக்கை சமப்படுத்திக் கொண்டிருக்கிறார் 33 சதங்களோடு. கேன் வில்லியம்சனும் ஸ்டீவோவும் 32 சதங்களோடு இருக்கிறார்கள். 30 சதங்களுக்கு மேல் பெற்ற கொண்டவர்கள் வரிசையில் விராட் கோலியும் மேத்யூ ஹெய்டனும் சேர்ந்திருக்கிறார்கள். அதுபோல சந்தபோரும் அவ்வாறு 30 சதங்கள். எனவே நாளைய தினம் இந்த போட்டி மிக தீர்க்கமான ஒரு போட்டியாக இருக்கும். நாளை காலை வேளை மிக பிரதானமான நாளாக இருக்கும். காலையில் தான் இன்றைய நாளிலும் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை இருந்தது. அந்த காலையில் ஆஸ்திரேலியாவின் விக்கெட்டுகள் இன்னும் எஞ்சி இருக்கின்ற 3 விக்கெட்டுகளை இந்தியா உடைத்தெடுத்தால் இந்தியாவுக்கு சாதகமாக போட்டி மாறும். ஆஸ்திரேலியா 450 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக் கொள்ளும் போது இது இந்தியாவுக்கு சவால் மிக்கதாக அமையும். ஆஸ்திரேலியா முடியுமானவரை தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை 450 தொடக்கம் 480 வரை ஓட்டங்களை எடுத்து இந்திய அணிக்கு எதிராக முதல் இன்னிங்ஸில் ஓட்டங்களை குறைவாக கொடுத்து விக்கெட்டுகளை எடுப்பதற்கு முனையக்கூடும். விறுவிறுப்பான போட்டி ஒன்று நாளைய தினம் தங்கியிருப்பது இந்தியாவின் வேக பந்து வீச்சாளர்கள் எடுக்க போகின்ற ஏனைய விக்கெட்டுகளிலும், அதுபோல இந்தியா துடுப்பாட்ட வீரர்கள் ஆஸ்திரேலியாவின் வேக பந்து வீச்சை சமாளிக்கும் விதத்திலும். உங்களுக்கு தெரியும், ஜோ சேசல்வுட் இந்த போட்டிக்கு வந்திருக்கிறார். இதேவேளை ஆஸ்திரேலியாவிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பிக் பேஷ் லீக் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. பெரிய அளவு நட்சத்திர வீரர்கள் இல்லை, சர்வதேச வீரர்கள் பல பேரும் பல போட்டிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பிக் பேஷ் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய தேசிய வீரர்களுக்கு பிறகு இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் வீரர்கள் அதிகமாக பார்க்கப்படுவார். நியூசிலாந்து வீரர்களும் கூட. இம்முறை அதிகமான தொடர்கள் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்று வருவதன் காரணமாக இவர்களது பங்கெடுப்பு குறைவு. மேற்கிந்திய தீவுகள் பங்களாதேஷோடு, ஆஸ்திரேலியா இந்தியாவோடு, இங்கிலாந்து நியூசிலாந்தோடு, மறுபக்கம் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தானோடு. எனவே இதன் காரணமாக இந்த நாளில் முதல் போட்டி இடம்பெற்றிருந்தது பெர்த் மைதானத்தில். மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கும் பெர்த் ஸ்கோச்சர்ஸுக்கும் இடையிலான போட்டிகள். ஆஸ்திரேலிய பிக் பேஷ் லீக் போட்டிகளில் அதிக தடவைகள் சாம்பியனான பெர்த் ஸ்கோச்சர்ஸ் அணி இந்த முதல் போட்டியை வெற்றியோடு ஆரம்பித்தது. இலகுவான வெற்றி. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணி 146 ஓட்டங்களை எடுத்தது. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸின் தலைமையில் ஆடுகின்ற இந்த அணியில் ஸ்டாய்னிஸ் 37 ஓட்டங்களை எடுத்து முதல் தடவையாக மஞ்சள் தொப்பியை தனதாக்கி கொண்டார். அவர் அதிகப்படியான ஓட்டங்களை எடுக்க டாம் கரான 37 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அவர் 19 பந்துகளில் 3-6 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்களோடு இந்த ஓட்டங்களை எடுத்தார். 146 ஓட்டங்களை எடுத்தது முதலில் துடுப்படுத்த ஆடி மெல்பர்ன் ஸ்டார்ஸ். பந்துவீச்சிலே ஜாய் ரிச்சர்ட்சன் 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், லான்ஸ் மோரிஸ் 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு கடந்த பருவகாலம் வரை 5 பருவகாலங்களில் தலைமை தாங்கியிருந்த கிளென் மேக்ஸ்வெல் இம்முறை தலைமை பதவியை விட்டு விலகி தன்னுடைய துடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்த முனைந்திருக்கிறார். ஆனால் உபாதை காரணமாக அவரால் இந்த போட்டியில் ஆட முடியவில்லை. இந்த தொடர் ஒரு சில போட்டிகளில் தான் அவர் ஆடுவார் போல தெரிகிறது. பதினெடுத்தாடி பெர்த் ஸ்கோச்சர்ஸுக்கு நல்லது ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். 3ஆம் இலக்கத்தில் வந்த கூப்பர் கானலி ஒரு சகோதர வீரர் அண்மையில் தான் அறிமுகமாகி 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை ஆடியிருந்தார். இங்கிலாந்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் என்று கலக்கலான துடுப்பாட்டம். நல்ல பந்து வீச்சாளரும் கூட இன்னும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். 51 பந்துகளில் 64 ஓட்டங்களை எடுத்தார். 3 சிக்ஸர்கள், 4 ஓட்டங்களோடு கலக்கலான ஆட்டம். அவர் எடுத்துக் கொடுத்த அதை அப்படியே பயன்படுத்திக் கொண்டார்கள். அணித்தலைவரான அஸ்டன் டர்னர் 27 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 37 ஓட்டங்களை எடுத்தார். நிக் ஹாப்சன் 14 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 27 ஓட்டங்கள். வெற்றி பெறப்பட்டது 2 ஓவர்கள் 5 பந்துகள் மீதம் இருக்க. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மிகச் சிறப்பாக பந்து வீசிய ஜாய் ரிச்சர்ட்சன் தெரிவாகி இருந்தார். நாங்கள் தொடர்ந்தும் இந்த போட்டிகளை பற்றிய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போட்டிகள் இடம்பெறும் போது உங்களுக்கான முழுமையான விடயங்கள் வரும். அதுபோல இந்திய நாளை பொறுத்தவரையில் இந்தியாவின் SMAT என்று சொல்லப்படுகிற சாயித் முஷ்டாக் அலி தொடரில் இறுதிப் போட்டி இடம்பெற்றது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இடம்பெற்ற இந்த இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணியும் மும்பை அணியும் மோதிக்கொண்டன. விறுவிறுப்பான போட்டி. இறுதியாக 2 ஓவர்கள் 1 பந்து மீதம் இருக்க மும்பை எதிர்பார்த்ததை விட இலகுவாக வெற்றியை பெற்றுக் கொண்டது. தொடர் முழுவதும் கலக்கிய ரஹானேக்கு இந்திய 2020 அணியில் கூட மீண்டும் இடம்பெறும் வாய்ப்பையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த போட்டி வழங்கி இருக்கிறது என சொன்னால் மிக இல்லை. இந்த தொடர் அதுபோல அணித்தலைவராக இந்த நாளில் வெற்றியை பெற்றுக்கொண்ட ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு புதிய சாதனை படுத்துகின்றனர். ஒரே பருவகாலத்தில் IPL கிண்ணத்தையும் வென்று சாயித் முஷ்டாக் அலி
2020 தொடரையும் வந்த ஒரே தலைவர் என்ற பெருமை ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிட்டியிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைவராக அங்கே IPL கிடத்தை வென்று கொடுக்கிறார். ஆனால் இப்போது அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைவர் கிடையாது. இம்முறை பஞ்சாபுக்கு தலைமை தாங்க போறார். ஆனால் மும்பை அணியை சிறப்பாக வழிநடத்தி அந்த கிண்ணத்தையும் தனதாக்கி கொண்டார். 174 ஓட்டங்களை எடுத்தது மத்திய பிரதேஷ். முதலில் துடுப்படுத்தாடி 8 விக்கெட்டுகளை இழந்து இந்த தொடர் முழுவதும் கலக்கிய ரஜாத் பட்டிலார் இந்த அணியின் தலைவர். இன்றும் 81 ஓட்டங்களை எடுத்தார். 40 பந்துகளில் 6 சிக்ஸரில் 6 4 ஓட்டங்களோடு. எதிர்பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் தான் சின்ன ஏமாற்றம். 17 ஓட்டங்களை எடுத்தார். ஆனால் 9 பந்துகளில் 174 ஓட்டங்கள் என்பது பெறக்கூடிய உயரிய ஓட்ட எண்ணிக்கையுடன் உண்டு. பந்துவீச்சில் ராய்ஸ்டன் டயஸ் 2 விக்கெட்டுகள், ஷார்துல் தக்கூர் 2 விக்கெட்டுகள் மும்பை சார்பாக. மும்பை பதிலெடுத்து ஆடிய வேளையில் ரஹானே இந்த தொடர் முழுவதும் கலக்கலாக அரையிறுதிப் போட்டி காலிறுதிப் போட்டியில் போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் விருதை வென்றவர். இன்றும் நல்லதொரு ஆரம்பத்தை கொடுத்தார். 30 பந்துகளில் 37 ஓட்டங்களை எடுத்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் மாற்றம் 9 பந்துகளில் 16. கடந்த போட்டிகளில் சரக்கியிருந்த சூரியகுமார் யாதவ் வென்று மிகச்சிறப்பாக ஆடி 35 பந்துகளில் 48 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து நல்லதொரு அடித்தடத்தை இட்டுக் கொடுத்தார். 3 சிக்ஸர்கள் 4 ஓட்டங்கள். சிவன் டூபே 6 பந்துகளில் 9 ஓட்டங்களை எடுத்தார். இறுதியாக இந்த தொடரின் என்னை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நட்சத்திரமாக கருதப்படக்கூடிய சூர்யான் ஷெட்ஜே 15 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 36 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 3-6 ஓட்டங்கள் 3-4 ஓட்டங்கள் என்று அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டுக்காரர். பந்துவீச்சிலும் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். இன்று சூரியன் ஷெட்ஜே இவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இவருக்கு வயது வெறும் 21. துடுப்பாடக்கூடிய ஒரு சகோதரி வீரராக இருக்கின்றார். இதுதான் அவரது முதலாவது பருவகாலம். இதுவரைக்கும் 6 முதல் தர போட்டிகளில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை 99. அதுபோல 2020 போட்டிகளில் ஆடுகின்ற லிஸ்டே போட்டிகளில் ஆட ஆரம்பிக்கவில்லை. 2020 போட்டிகளில் இன்று பெற்றுக் கொண்டுதான் அவரது அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கை. 8 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் 2020 போட்டிகளில். அதுபோல முதல் தர போட்டிகளில் விக்கெட் இல்லை. நிச்சயமாக இம்முறை IPL-இல் யாராவது ஒரு நட்சத்திர வீரருக்கு உபாதை ஏற்படும் போது இவரை ஏதோ ஒரு அணி எழுதி உள்ளே வாங்கிக் கொள்ளப் போவது அடிப்படை தொகையோடு என்பது மட்டும் உறுதி. தொடர் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டனர் அஜய்கே ரஹானே 469 ஓட்டங்களை குவித்திருந்தார். மும்பை சார்பாக மிகச் சிறப்பாக கலக்கிய நட்சத்திரங்கள் ஒருவர். இந்த முறை அவரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் 2020 அணியில் அண்மை காலமாக உள்வாங்கப்படாத ஒருவராக இருந்தார் அவரது மெதுவான துடுப்பாட்ட காரணமாக. ஆனால் பார்த்தால் மும்பைக்கு இம்முறை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுப்பதில் ரஹானேயின் துடுப்பாட்ட பங்களிப்பு இருந்திருக்கிறது. இந்த தொடர் முழுவதும் மிகச்சிறப்பாக ஆடிய நட்சத்திரங்களை பார்த்தால் ரஹானே 469 ஓட்டங்கள் 58.62 என்ற சராசரியில், ரஜாத் பட்டிலார் 428 ஓட்டங்கள் 61.14 என்ற சராசரியில், பீகாரை சேர்ந்த சகிபுல் கனி 353 ஓட்டங்கள் மூன்றாவது அதிகூடிய ஓட்டங்கள். அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த ஒரு வரிசையில் ஜக்ஜீத் சிங் இவர் சண்டிகாரை சேர்ந்தவர் 18 விக்கெட்டுகள், குமார் கார்த்திகேயா மத்திய பிரதேஷ் 17 விக்கெட்டுகள், முகேஷ் சௌத்ரி மகாராஷ்டிரா 15 விக்கெட்டுகள். அண்மையில் நடைபெற்று முடிந்தது 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண ஆடவர் கிரிக்கெட் போட்டி. இதே போல ஒரு தொடர் ஒன்று மகளிருக்காக இப்பொழுது மலேசியாவில் ஆரம்பித்திருக்கிறது. இந்த முதலாவது போட்டி இடம்பெறுது. மலேசிய அணிக்கு எதிராக இலங்கையின் மகளிர் அணி ஆடியிருந்தது. இலங்கையின் 19 வயதுக்குட்பட்ட இளைய மகளிர் அணி ஆடிய இந்த போட்டியில் இலங்கை மகளிர் அணி இலகுவாக மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டது 94 ஓட்டங்களால். ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடி 153 ஓட்டங்களை எடுத்தது. 4 விக்கெட்டுகளை இழந்து மனுது நாணயக்கார 7ஆம் இலக்கத்தில் வந்து கலக்கலாக ஆடி 40 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 74 ஓட்டங்களை எடுத்தார். இந்த அணியின் தலைவி அவர் 2 சிக்ஸர்கள் 14 ஓட்டங்களோடு அசத்தலான ஆட்டத்தை ஆடியிருந்தார். அவருக்கு இணையாக நின்று 3ஆம் இலக்கத்தில் வந்து ஆடி இணைப்பாட்டம் புரிந்தவர் லிமான்சா திலகரட்ன 46 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 41. இங்கே கேள்விப்பட்ட பெயர் மாறி இருந்தால் இவர் ஒரு வாரிசு. திலகரட்ன டில்ஷானின் புதல்வி. ஆஸ்திரேலிய அணிக்காக ஆடியிருக்க வேண்டியவர் இப்பொழுது இலங்கை குடியுரிமை பெற்று இலங்கை அணிக்காக ஆடுகிறார். இந்த 2 பேரது இணைப்பாட்டத்தில் 153 ஓட்டங்களை எடுத்தது இலங்கை மகளிர் அணி. பதிலெடுத்த ஆடிய மலேசிய அணி உண்மையில் பரிதாபமாக 59 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது. 6 விக்கெட்டுகளை இழந்து தன்னுடைய 20 ஓவர்கள். இலங்கை அணியை பொறுத்தவரையில் பந்துவீச்சிலே 8 பந்துவீச்சாளர்களை பயன்படுத்தி இருந்தார் இலங்கை அணியின் தலைவி. பயிற்சியாக அவர்களை பந்து வீச பார்த்திருக்கலாம். இதுல 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் ஹிருனி ஹான்சிகா. 3 ஓவரில் 2 ஓட்டமற்ற ஓவரில் 2 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் இருந்து மிகச்சிறப்பான பந்துவீச்சு. லிமான்சா திலகரட்டமும் 3 ஓவர்களை பந்து வீசியிருந்தார். அதுபோல அசானி தலகுனை 4 ஓவரில் 1 ஓட்டமற்ற ஓவர் 6 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். இலங்கை மகளிர் அணி மிகச்சிறப்பான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டது. மறுபக்கம் பிரிவு ஏயிலே இந்திய மகளிர் அணியும் பாகிஸ்தானிய மகளிர் அணியும் மோதிய போட்டியில் இந்திய மகளிர் அணி இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டது. எனவே ஒரு பக்கம் பிரிவு ஏயை பொறுத்தவரையில் வழமை போல் அண்மைக்கால தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏயிலே எப்போதும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் ஒன்றாக சேர்க்கப்படும். பிரிவு பியை பொறுத்தவரையில் மறுபக்கம் இலங்கை, மலேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய மகளிர் அணிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பிரிவு ஏயிலே 2 அணிகள் தான் ஆடுகின்றன. பிரிவு பியிலே 3 அணிகள் ஆடுகின்றன. எனவே அரையிறுதிக்கு நிச்சயமாக ஒரு பிரிவிலிருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தெரிவாகும். மறுபக்கம் இந்த பிரிவிலிருந்து இலங்கையும் பங்களாதேஷும் தெரிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒமார் ஜாய் மற்றும் ரஷீத் கான் ஆகியோரது கலக்கலான துடுப்பாட்டம் மூலமாக தொடரை வென்றெடுத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான். முதல் போட்டியில் ஜிம்பாப்வே வென்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அடுத்த 2 போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய வழமைக்கு திரும்பி மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொண்டது. ஸ்கோர் விவரம் ஜிம்பாப்வே 127 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. அதிகபட்ச 30 ஓட்டங்களை பிரையன் பெனட் எடுத்துக் கொடுத்திருந்தார். 21 ஓட்டங்களை எடுத்தார் வெஸ்லி மாதவரே. சிக்கந்தர் ராசா ஏமாற்றம் இம்முறை. பந்துவீச்சில் நவீன் உலாக் 2 விக்கெட்டுகள், முஜிபுர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகள், அஸ்மத்துல்லா ஒமார் ஜாய் 2 ஓவர்கள் 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள்,
ஓட்டங்கள், ரஷீத் கான் 4 ஓவரில் 27 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆப்கானிஸ்தான் பந்தெடுத்து ஆடிய வேளையில் அவர்களது துடுப்பாட்டம் தடுமாறியது. ஒரு கட்டத்தில் அவர்கள் 4 விக்கெட்டுகளை 44 ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறி கொடுத்த வேளையில் அஸ்மதுல்லா ஒமர் ஜாய் குல்பதீன் நயீபோடு சேர்ந்து கொண்டார். ஒமர் ஜாய் 37 பந்துகளில் 34 பொறுமையான துடுப்பாட்டம், குல்பதீன் நயீப் 22 பந்துகளில் 22 ஓட்டங்களை எடுக்க நபி வந்து அணிக்கு திடம் கொடுத்தார். 18 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 24 ஓட்டங்களை எடுக்க 3 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இறுதியாக பெறப்பட்டது. பந்துவீச்சிலே ஜிம்பாப்வே சார்பாக போராட்டகரமான பந்துவீச்சிலே சிக்கந்தர் ராசா 19 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், முசரபானி ஒரு ஓட்டமற்ற ஓரோடு 19 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ட்ரெவர் குவாண்டு 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், இறுதியாக 3 பந்துகள் மீதம் இருக்கத்தான் தோற்று போனார்கள். எனவே ஆப்கானிஸ்தான் தொடரை தனதாக்கி கொண்டது. அஸ்மதுல்லா ஒமர் ஜாய் போட்டியின் சிறப்பாட்டக்காரர், நவீன் உலக் தொடர் முழுவதும் கலக்கலாக பந்துவீசி தொடரின் நாயகனாக தெரிவானார். இப்போது இறுதியாக அந்த ஓய்வு செய்தியை பார்க்கலாம். பாகிஸ்தானிய நட்சத்திரங்கள் அடிக்கடி ஓய்வு பெறுவது, மீண்டும் ஓய்விலிருந்து வருவது என்பது அவர்களுக்கு ஒரு வேடிக்கை விளையாட்டு போலத்தான் இதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது தாங்கள் உண்மையிலேயே ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் 2 நட்சத்திரங்கள் முகமது அமீர் மற்றும் அவர்களது சகோதர வீரராக விளங்கிய இமான் வசீம் பாகிஸ்தானின் தலைவராக வரக்கூடியவராக கருதப்பட்டவர். ஆனால் இந்த 2 பேரும் பாகிஸ்தான் அணியின் தேர்வாளர்களின் நிர்பந்தமோ இல்லாவிட்டால் சிக்கலோ, அதுபோல முகமது அமீர் இந்த பந்தயக்காரர்களோடு வைத்திருந்த தொடர்பு, இப்படியான விடயங்கள் காரணமாக இவர்களுக்கு பெரிய அளவில் போட்டிகளுக்கான வாய்ப்புகள் கிட்டவில்லை. ஆனால் ஓய்வை பெற்றுக் கொண்ட இந்த 2 பேரும் ஃப்ரீலான்ஸ் விளையாட்டு வீரர்களாக பல்வேறு இடங்களில் ஆடி வந்தார்கள், இப்போதும் ஆடி வருகின்றார்கள். அப்படி இருந்த இந்த 2 பேரை மீண்டும் பாகிஸ்தான் அழைத்தது தங்களுடைய 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்காக. கடந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தங்களுடைய மிகச்சிறப்பான பங்களிப்பை செய்திருந்தார்கள். மேற்கு இந்திய தீவில் நிறைவேற்ற இந்த 2020 போட்டிகள் தான் இந்த 2 பேரும் ஆடிய கடைசி சர்வதேச போட்டிகளாக அமைந்தது. இந்த 2 பேரும் இறுதிப் போட்டியில் ஒன்றாக ஆடியிருந்தார்கள். அயர்லாந்து அணிக்கு எதிராக லோர்ட் மைதானத்தில் கடந்த ஜூன் 16 இடம்பெற்ற பிரிவு ரீதியிலான இறுதிப் போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவில் ஆடப்பட்ட தொடரில் இறுதியாக 2 பேரும் சேர்ந்தே ஆடியிருந்தார்கள். ஆனால் இமான் வசீமும் முகமது அமீரும் பாகிஸ்தான் பிரிவு ரீதியிலான போட்டிகளிலிருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாக முதலே வெளியேறி இருந்தாலும் இமாடும் முகமது அமீரும் மிகச் சிறப்பான முறையில் தங்களது பங்களிப்பை வழங்கியிருந்தார். முகமது அமீர் ஹரிஸ் ரவுஃபோடு சேர்ந்து பாகிஸ்தானின் அதிகூடிய விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டவராக மாறியிருந்தார். 4 போட்டிகளில் பந்து வீசி 7 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். எக்கானமி 4.5 மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். இமான் வசீம் துடுப்பாட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்டவர், சர்க்கி இருந்தார். அங்கே 19 ஓட்டங்களை தான் எடுத்திருந்தார். ஆனால் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். எக்கானமி ஒரு ஓவருக்கு 4 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்திருந்தார். இந்த 2 பேரும் இப்போது அண்மையில் அபுதாபி T10 லீக் போட்டிகளை ஆடியது மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு பிரான்சைஸ் போட்டிகளிலும் தொடர்ச்சியாக ஆடி வருகின்றார்கள். இலங்கையிலும் கூட முகமது அமீர் இந்த T10 லீக் போட்டிகளில் ஆடுவதற்கு வந்திருக்கின்றனர். அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த 2 பேரும் அண்மை காலமாக தாங்கள் பாகிஸ்தான் அணியில் தொடர்ந்து கவனிக்கப்பட மாட்டோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது தங்களுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 2 பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். பாகிஸ்தான் இப்போது தங்களுடைய அடுத்த கட்ட புதிய தலைமுறை வீரர்களோடு 2020 சர்வதேச போட்டிகளை ஆடி வருவதை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான செய்தி. தன்னுடைய இறுதி டெஸ்ட் போட்டியில் ஆடி வருகின்ற டீம் சவுதி 107வது டெஸ்ட் போட்டியில் ஆடி வருகின்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாம் இன்னிங்ஸில் 3 சிக்ஸர்களை விளாசி தள்ளியதன் மூலமாக உலகத்தின் தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு பட்டியலில் டீம் சவுதி இப்பொழுது கிறிஸ் கெயிலை பிடித்திருக்கிறார். நியூசிலாந்தின் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய போட்டியாக அந்த போட்டியை மாற்றியதில் முதலாம் இன்னிங்ஸின் துடுப்பாட்டம் ஒரு முக்கியமான விடயமாக அமைந்தது. நேற்றைய முதல் நாளில் 3-6 ஓட்டங்களை விளாசி தள்ளி டீம் சவுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு வரிசையில் கிறிஸ் கெயிலை சமப்படுத்துகின்ற 4ஆம் இடத்தில். எனவே கிறிஸ் கெயிலின் அதிகமான சிக்ஸர்களை இப்பொழுது சமப்படுத்திக் கொண்டு 98வது 6 ஓட்டத்தை எடுத்துக்கொண்டார். 106 ஓட்டங்களை நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தாலும் கூட 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாத வாய்ப்பு கிட்டுமா, தன்னுடைய இறுதிப் போட்டியில் ஆடுகிறார் என்ற அடிப்படையில் அந்த 2 சிக்ஸர்களை பெற்றுக்கொண்டு விடைபெறப் போகிறாரா தெரியவில்லை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இருப்பவர் இங்கிலாந்தின் அணித்தலைவரான பென் ஸ்டோக்ஸ் 133 6 ஓட்டங்கள். அவர் அண்மையில் தான் தன்னுடைய பயிற்றுவிப்பாளரும் முன்னாள் நியூசிலாந்து வீரருமான பிரெண்டன் மெக்கரத்தை முந்திக் கொண்டார். மெக்கரம் 101 போட்டிகளில் 107 6 ஓட்டங்களை விளாசி தள்ளுகிறார். 3ஆம் இடத்தில் இருப்பவர் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் உபதலைவரும் விக்கெட் காப்பாளருமான ஆடம் கில்க்ரிச் சரியாக 100 சிக்ஸர்களை எடுத்திருந்தார் தன்னுடைய 96 போட்டிகளில். 4ஆம் இடத்தில் கிறிஸ் கெயில் இருந்தார். இப்போது அவரை சமப்படுத்தி டீம் சவுதியில் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அவதான் நாடின் முக்கியமான விளையாட்டு செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றையும் சில கேள்விகள் இருந்தால் கேள்விகளையும் கேளுங்கள். நாளைய தினம் உங்களை சந்திக்கும் போது அந்த விடயங்களையும் கொண்டு வருகிறது. நாளை மறந்துடாதீங்க, முக்கியமான 2 போட்டிகளும் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும். சில வேளைகளில் நியூசிலாந்து நாளைய தினமே வெற்றியை பதிந்து கொள்ளலாம், யாருக்கு தெரியும். இங்கிலாந்து முதல் 2 போட்டிகளில் பெற்றுக் கொண்டதற்கு 11 கொடுக்கலாம். ஆனால் அது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய அணிகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. அதுபோல மறுபக்கம் இடம்பெறுகின்ற ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பிக்குமா, இந்தியா பதிலடி கொடுக்குமா என்பதையும் பார்ப்போம்.